என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மிக 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 முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம், ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, அதாவது மக்களை சுத்தமா கண்டுக்காத இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன நான் கோட்டைக்கு அனுப்புவாங்க? எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள், பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனால் மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய், இன்னும் பல படி மேலே போய், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம். சரி, இப்போ நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டில் நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் ஏதாவது மாறணுமா? இல்லையே. இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா, நம்ம கிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது, நம்மளோட நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் ஏதாவது மாறணுமா? 1 இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தானே நம்மளுடைய கொள்கை. அதுலேருந்து மாறவே போறதில்லை. 100% நீங்க உங்க விஜயை இந்த விஷயத்துல நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம் மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயினுடைய முகம். இன்னொன்னு என்ன சொன்னோம்? A lion is always a lion. சிங்கம் தனியா வந்தாலும் தண்ணி காட்டிடும். இது சும்மா மொரட்டு கான்ஃபரன்ஸ்லாம் சொல்லல. உலகம் பூரா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நம்மளுடைய வகையறாக்கள் நம்மளோட இருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் சொன்னேன். அதனால இந்த விஜய் ஒன்று சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதைத்தானே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சார் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸு, ஊழல் கேஸு, திருட்டு கேஸு, அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளுக்க போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும், இந்த திமுகவுக்கும் மற்றும் போல இருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப ரீசெண்டா நிறைய காமெடியெல்லாம் நடக்குதுல்ல. ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குர்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது. ஒரு தில்லமுள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேல பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70-80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதுன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். இப்போ ரீசெண்டா பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷன் டேல கிட்டத்தட்ட 90% மேல போலிங் ஆயிருக்குது. விட்டா 100% ஆயிருக்கும் போல் இருக்கு. அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும்.
என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வரமாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்து தான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனால தான் நம்மளோட மன்றத்தில் பல வருஷமாக பயணிச்ச ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சி ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தில் அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்தில் நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் ஒரு காமன் ஓனர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பாஜக. அதில் ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்னா என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? ஒன்றிய அரசோட பவரை கையில் வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம், மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? இந்த பாஜகவோட சரண்டராகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய டிவிக்கேவை நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம், நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். சும்மா மாத்தி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் அந்த மாற்றம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தலில் 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்று கொண்டு வரலாமா? நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்?
ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இப்படிதான் இருக்க போது இந்த தேர்தல். இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. இந்த அரித்மேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த சத்தியம் வாங்குறது எல்லாம் பொய் சத்தியம், பொய்யர்கள் வாங்குற சத்தியம், அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்து இந்த பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமாக எடுபடாது. இந்த பாசிச சக்திகள்லாம் சுத்தமாக எடுபடாது. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த திமுகவும் வேணாம், மற்றும் பலரும் வேணாம், முக்கியமாக இந்த பாஜக வேணவே வேணாம், ஆல்ரெடி டிசைடட். அதனால இந்த சர்வே கிர்வே எதையும் நம்பாதீங்க. மலையாய் உயர்ந்து நிற்கிற நம்ம மக்கள் மிகப்பெரிய விசில் அலையா இருக்க போற இந்த எலெக்ஷன், வாகை சூடும் வரலாறு திரும்ப போற இந்த எலெக்ஷன், அதனால சார் ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜயை வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மண்ணை கிட்ட அள்ளி போட்டேனா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகளும் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம்? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார்
20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய, உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும், ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அதனால மக்களே, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க வந்த இந்த விஜய், இப்போ நான் உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நீதி வழங்கணும். எப்படி வழங்கணும்? நாளைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அங்கிள் ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா கூட்டிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், இது உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி ஆசையா இருக்கு, ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிட்டுமா? கடைசியா இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்று இன்னொன்னு, எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த எலெக்ஷனு. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக இருக்கணும். மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வர டே ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் சொன்னாங்க. ஆமா ஆமா, ஸ்பெஷலான டே தான். அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற டே, கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிற டே. அந்த கத்திரி வெயில் மண்டைய பொழக்கும். அது மக்களுக்கு ஆகவே ஆகாது. நம்பிக்கை உள்ள மக்கள் யாரும் நல்ல காரியங்கள் அந்த அக்னி நட்சத்திரம் டைம்ல செய்யவே மாட்டாங்க. சூரியன் பட்டா சன் ஸ்ட்ரோக் வரும். எப்படா இந்த சூரியன் மறையும், எப்படா இந்த சூரியன் ஒளியும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சூரியனை வெறுத்து ஒதுக்குவாங்க. அதுதான் இண்டிகேஷன், அதுதான் இந்த ரிசல்ட்டுக்கான இண்டிகேஷன். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஓட 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 விரட்டி ஃபுல் ஸ்டாப் வைக்க போற நாள் மே 4th. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். நம்பர் 1, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையாக இருக்கத்தான் நாம் அரசியலுக்கே வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். நம்பர் 3, சட்டம் ஒழுங்கு சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக
போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். And I will visit one district headquarters, that is the collector's office of Tamil Nadu, to meet the public of that particular district and receive their petitions. இதை நான் ரெகுலரா பண்ணுவேன். இதெல்லாம் செய்வோம். இதோட நாம சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு காட்டுவோம். சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். ஆனா இப்போ நம்மளால செய்யறத செய்ய முடிஞ்சதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மக்களே, நாளைக்கு ஏப்ரல் 23 அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த விஜய் சொல்றத கேளுங்க. கேட்டுட்டு தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.